நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சனி 12 வீடுகளில் நின்னா என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சனி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம்தான். ஏன்னா சனியோட தசை நடந்ததுன்னா இடைஞ்சல்கள் பண்ணுமா, கஷ்டங்களை கொடுக்குமா, வறுமைகளை கொடுக்குமா, 7.5 சனி, அஷ்டம சனி இது எல்லாமே பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி அந்த மாதிரியான ஒரு கிரகம்தான். ஒரு புடிவாதமான ஒரு கிரகம், எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காத ஒரு கிரகம் சனி. ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு போட்டி, பொறாமை, நயவஞ்சகம் இதெல்லாமே கொண்ட ஒரு அமைப்புகள் தான் சனி. இந்த சனி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தோட சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே தரும். அதே சமயம் சனியில் நிறைய நல்ல குணங்களும் இருக்குது. ஆன்மீகம், இன்னொன்று நேர்மை அவங்ககிட்ட இருக்குது. சனி வலுத்தவங்க கிட்ட ஏதோ ஒன்றுக்காக நேர்மையாக இருப்பாங்க. அந்த நேர்மை ரொம்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் சனி ஒரு சந்தேக குணமுள்ள கிரகம். சந்தேகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் செய்யும். சனி ரொம்ப குள்ளமான ஒரு கிரகம், கருப்பான ஒரு கிரகம், உடல் உழைக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிதான் தொழில்காரகன். அதனால சனியுடைய தொழில்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம்னா அந்த உழைப்பை சார்ந்த விஷயங்களாகவே தான் இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் இங்கே எதுவுமே இருக்காது. அதாவது கல் உடைக்கிறது, கட்டட வேலை செய்கிறது, இல்லை சாக்கடை அள்ளுறது, இல்லை லாரி வண்டி வாகனங்களை இயக்கிறது, இரும்பு சம்பந்தமான அமைப்புகள், மூட்டை தூக்குறது, இது எல்லாமே சனியுடையது தான். கருப்பு நிறம் சம்பந்தமான அனைத்துமே இரும்பு, கருப்பு நிறம், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோலு, டீசலு, இல்லை கெமிக்கலு, ஏசிட்டு இது எல்லாமே சனியுடைய அமைப்பு தான். அப்படிப்பட்ட சனி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் என்ன செய்யும்? நீங்கள் ரொம்ப பிடிவாதமான ஆளாக இருப்பீங்க. யாருக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. சந்தேக குணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கற்பனையாகவே சில விஷயங்களை நினச்சிக்குவீங்க. அவன் இதுக்காகத்தான் இதை பண்ணுறானா, அதுக்காக அதை பண்ணுறானான்னு யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே லக்னத்தில் சனி நின்னா தரும். அதே மாதிரி ரொம்ப நிதானம், பொறுமையாகத்தான் இருப்பீங்க. ஒரு வேலையை கடகடன்னு செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. ரொம்ப நிதானமாக செய்யக்கூடிய ஆட்கள் தான். அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தந்துடும். ரொம்ப அதிகாலையில் எந்திரிக்காமல் ரொம்ப லேட்டாக 9 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த லக்னத்தில் இருக்கிற சனி தரும். ஒரு போட்டி பொறாமைங்கிற ஒரு குணத்தையும் தரும். இந்த மாதிரி லக்னத்தில் சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் கிடையாது. அதே சமயம் உங்களுடைய லக்னம் மகரம், கும்பம், இல்லை ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த லக்னங்களில் சனி நிற்கிறது நல்லது தான். இதை ஒரு சுபகிரகங்கள் பார்த்ததுன்னா அப்படியே குணங்கள் மாறி நல்ல குணங்கள் இருக்கும். நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். லக்னத்தில் சனி, இந்த லக்னங்களுக்கு சனிக்கு உடைய நட்பு வீடுகளில் இருக்கும்போது மட்டும்தான் லக்னத்தில் சனி நின்னா நல்லது. மற்றபடி செவ்வாயுடைய வீடுகளில் நிற்கிறது ரொம்பவுமே இடைஞ்சல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் அதை ஒரு சுபகிரகங்கள் பார்க்கும்போதோ சேரும்போதோ பலன்கள் மாறும். 2ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா பொதுவாக 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அங்கே போய் ஒரு பாவகிரகமான சனி நிற்கும் போது வாக்குகள், சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. பொய் பேசுவீங்க நிறையா. அதே மாதிரி பணங்காசுகள் இருக்காது. ரொம்ப வறுமைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, ரொம்ப திருமணம் ரொம்ப தாமதமாகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே 2ல் சனி நின்னா தரும். இதுக்கு விதிவிலக்கு குருவின் பார்வையோ, வளர்பிறை சந்திரனின் பார்வையோ, சுக்கிரனுடைய பார்வையோ, இல்லை இந்த கிரகங்களுடைய சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே தலையிலாவும் நடக்கும். பொதுவாக ஒரு பாவ கிரகம் எந்த வீடுகளில் நின்னாலும் நின்ன வீட்டை கண்டிப்பாக பாதிக்கவே தான் செய்யும். சரி, 3ஆம் வீட்டில் நின்னா, 3ஆம் வீடு சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வீடு. இங்கே நின்றுதுன்னா நல்ல முயற்சியுடையவங்க, எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க. நல்ல ஒரு துணிச்சல் இருக்கும், முரட்டுத்தனமான துணிச்சல் இருக்கும். இந்த மாதிரி 3ஆம் இட சம்பந்தமான முயற்சி, நம்பிக்கை இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். அதே சமயம் 3க்குரிய உயிர்காரகத்துவமான சகோதரிடம் ரொம்ப பாதிப்பாகும். சகோதர இடத்துல ஒற்றுமை இருக்காது. சகோதரர் கூட ஒத்து போகிறதுல சிரமங்கள் இருக்கும். சகோதர சகோதரிகளே இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். 3ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா எழுதுறது இதெல்லாம் அவங்களுக்கு வராது. நல்ல ஒரு குரல் வலிமை இருக்காது.
பாடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது. 3ஆம் வீட்டுக்குரிய சில விஷயங்கள் கெடவே தான் செய்யும். சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி, நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் வீட்டில் சனி நின்னா இது ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க நல்ல சனி நின்னவங்க. அதே சமயம் தாயார் நல்ல ஆயுளோடையும் இருப்பாங்க. ஆனா அதை ஒரு சுபகிரகங்கள் பார்க்கணும். நாளில் சனி நின்னுது அப்படின்னா கல்வியில தடை வரும். கண்டிப்பா ஒரு பெரிய டிகிரிகள் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நாளில் சனி நின்னும் பெரிய படிப்புகள் டாக்டரேட்டே முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கும். 10ஆம் வீட்டில் நின்று பார்க்கும். இல்லை 12ஆம் வீட்டில் நின்று பார்க்கும். 8ஆம் வீட்டில் நின்று பார்க்கும். இந்த மாதிரி சனியை குரு பார்த்தது அப்படின்னா அந்த நாளுக்குரிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல தாயார் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல வீடு வண்டி வாகனங்கள் அமையும். அப்படி எதுவுமே பார்க்கலின்னா ஒரு பழைய வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு பழைய வண்டி வாகனங்கள் தான் வச்சிருப்பாங்க. படிப்பறிவு ஒன்றும் பெருசாக இருக்காது. 4ஆம் வீட்டில் சனி எந்த சுபர் பார்வையும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே செய்யும். சரி, 5ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா 5ஆம் வீட்டில் சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் நல்லதே கிடையாது. பூர்வீக அமைப்புகள் எல்லாமே கெடும். பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பிள்ளைகள் பிறக்கிறதுல ரொம்ப தாமதமாகும். 5ல் சனி நின்றுதுன்னா ரொம்ப தாமதமாகி தான் குழந்தைகள் கிடைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டமே இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. 1க்கு 2 தாட்டி போராடினா தான் கிடைக்கும். ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு அமைப்புகளை பூர்வீக அமைப்புகள் பெருசாக இல்லாமல் இவங்க உழைச்சி சம்பாரித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்பா கொடுத்த சொத்துக்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. பூர்வீக சொத்துக்கள்னு எதுவுமே இருக்காது. 5ல் சனி நிற்கிறது எந்த விதத்திலையுமே நல்லது கிடையாது. சுபர் பார்வை இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். 6ஆம் வீட்டில் சனி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான். கடன் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது. அதே சமயம் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டாங்க. சொந்தமாக தான் தொழில் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறதுல ஆர்வமே இருக்காது. 10ஆம் இடம் பலவீனமாகி 6ல் சனி நின்னுது அப்படின்னா வேலைக்கும் போக மாட்டாங்க, சொந்தமாகவும் தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போ 6ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா 10ஆம் இடம் வலுவாயிரணும். அப்போ தான் இவங்க தொழில் ரீதியாக முன்னேறி போவாங்க. கடன் இவங்களுக்கு அமையவே அமையாது. கடன் வாங்கவும் மாட்டாங்க. கடன் வாங்குறதுல விருப்பமும் இருக்காது. எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரும். என்ன வேலை சொன்னாலும் இவங்க செய்யவே மாட்டாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இன்னொருத்தர் இவங்களுக்கு வேலை சொல்லக்கூடாது. இவங்க தான் 4 பேர்த்துக்கு வேலை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் 6ல் சனி நின்னா தரும். 7ஆம் வீட்டில் சனி இது 7ல் சனி திக்பல அமைப்பை தரும். ஆனால் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இந்த சனி நின்றக்கூடாது. 7ல் சனி நின்னுது அப்படின்னா ரொம்ப தாமதமாக திருமணமாகும். துணையுடன் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். துணை தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் தோணும் எப்போ பார்த்தாலுமே. இவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே தான் இருக்கும். 7ல் சனி நின்னுது அப்படின்னா ரொம்ப சந்தேக குணங்கள் அதிகமாக இருக்கும். 7ல் சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது. ஏன்னா அது லக்னத்தையும் பார்த்து உங்களையும் கெடுக்கும். உங்களுக்கும் நிறைய சிக்கல்களை கொடுக்கும். 7ல் சனி நின்னுது அப்படின்னா நிறைய சிக்கல்களை பண்ணும். ஏன்னா லக்னத்தை பார்க்கு, 4ஆம் இடத்தை பார்க்கு, 9ஆம் இடத்தை பார்க்கு. தன்னையும் கெடுத்து, துணையும் கெடுத்து, தாயும் கெடுத்து, தகப்பனையும் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி தரும். ரொம்ப பாவத்துவமாக இருந்தது அப்படின்னா செவ்வாய் பார்வை பெற்றோ இல்லை ராகுவுடன் சேர்ந்தோ இல்லை ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் நின்னும் சனியோட தசை நடக்கும்போது இந்த அமைப்புகளை செய்யும். இல்லை அப்படின்னா அப்படி எதுவுமே செய்யாது. 8ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா 8ஆம் வீட்டில் சனி நிற்கிறது ஒரு ரொம்ப நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நல்ல ஆயுள். கண்டிப்பாக 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் 8ல் சனி நின்னுது அப்படின்னா. ஆனால் அந்த சனியோட தசை உங்களுக்கு நிறைய சிரமங்களை, அவமானங்களை, கஷ்டங்களை, அசிங்கங்களை கண்டிப்பாக தரும். ரொம்ப ஏழ்மையை தரும். ரொம்ப பண போராட்டங்களை தரும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சனி தசை நடக்கும்போது தரும். ஆனால் சனி தசை இல்லாமல் 8ல் சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல் சனி நின்னாலும் 2ஆம் வீட்டை பார்க்கும். சனியை வேற ஏதோ சுபகிரகங்கள் பார்த்து 8ஆம் வீட்டில் நின்னுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல் சனி நிற்கிறது ஆயுளுக்கு ரொம்ப நல்லது. 9ஆம் வீட்டில் சனி நின்னுது அப்படின்னா இதுவும் எந்த விதத்திலையுமே நல்லது கிடையாது. தகப்பனை கெடுக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் எதுவுமே வராமல் போகும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. நாஸ்திகம் தான் பேசுவாங்க. கடவுள் இல்லைங்குவாங்க. ஜோதிடத்து மேலே நம்பிக்கைகள் இருக்காது. ரொம்ப
ஆன்மீக அமைப்புகளோ, ஜோதிட அமைப்புகளோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. 9ல் சனி நிற்கிறது, பாக்கியங்கள் அனைத்துமே கெடும். தந்தையுடன் உண்டான உறவுகள் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்பா வாட்டுக்கு இருப்பார், பிள்ளை வாட்டுக்கு இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகளோ இருக்கவே இருக்காது. 9ல் சனி நிற்கிறது எந்த விதத்திலையுமே சிறப்பில்லாத ஒரு அமைப்பு தான். 10ல் சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல தொழிலில் இந்த சனி சம்பந்தமான தொழில்கள் நிறைய இருக்கிறதுனால தொழிலில் இவங்க நல்லபடியாகவே முன்னேறி போவாங்க. இரும்பு சம்பந்தமான தொழில்கள், நிலக்கரி சம்பந்தமானது, இல்லை நீர் ராசிகளில் நிற்கும்போது பெட்ரோல் சம்பந்தமான தொழில், இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும். நல்ல உழைச்சி முன்னேறக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. தொழில் பண்ணாலும் தொழிலாளியோட தொழிலாளியாக வேலை செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க. நல்ல ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க. 11ஆம் வீட்டில் சனி நிற்கிறது, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான். பொதுவாக 11ல் எந்த கிரகங்கள் நின்னாலும் நல்லது. அதுலேயும் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் நிற்கிறது கூடுதல் நல்லது. இது மூத்த சகோதர இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணுமே ஒழிய மற்றபடி எந்த விதமான இடைஞ்சல்களும் பண்ணாது. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை கொடுக்கும். தன்னுடைய உழைப்பின் மூலியமாக சம்பாரித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் 11ல் சனி நிற்கிறது. 11ல் சனி நின்னா எல்லா விதத்திலையுமே லாபம் தான். 12ஆம் வீட்டில் சனி நிற்கிறது, இதுவுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. காசு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. ரொம்ப கஞ்சத்தனங்கள் அதிகமாக இருக்கும். படுத்த நிம்மதிய தூக்கம் வராது இவங்களுக்கு. 12ல் சனி நிற்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வராது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு போகிறது, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இடைஞ்சல்களை இந்த 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பண்ணும். மற்றபடி 12ல் சனி நிற்கிறது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. அதே சமயம் ரொம்ப பாவத்துவம் ஆகக்கூடாது. அதாவது செவ்வாயுடன் சேர்ந்தோ இல்லை ராகுடன் சேர்ந்தோ இருந்தது அப்படின்னா குடும்பத்தை பாதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்கும். அதனால 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி குடும்பத்தையும் பாதிக்கும் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால. ஆனால் சுபகிரகங்கள் பார்வை பெற்று நின்றுதுன்னா 12ஆம் வீட்டில் நிற்கிறதா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 12 வீடுகளில் சனி நின்றுதுன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது கூட சனியுடன் சேர்ந்த கிரகங்கள், சனியை பார்த்த கிரகங்கள், சனி அந்த வீட்டில் என்ன ஸ்தான பலத்தோடு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்து வைத்து பார்த்தா தான் சனி அந்த வீட்டில் என்ன செய்யுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ சொன்ன அந்த பேசிக்கு கண்டிப்பாக சரியாகத்தான் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது ரொம்பவுமே சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.